ஹாய் கைஸ், இது என்ன பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் தாங்க. இதில் 4 கண்டெய்னர் வரும். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், சாக்லேட்ஸ் வேணும்னா சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புறீங்களோ அதை வச்சுட்டு இதில் வந்து சாப்பிடலாம். 4 ஸ்பூன்ஸோட வந்துடும். ஸோ இது வந்து நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. யூடியூப்ல நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். அமேசானில் சேல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தாங்க வரும். ஏன்னா அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிப்பாங்க. ஸோ அமேசானில் சேல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நம்ம சேல் பண்ணும்போது கொஞ்சம் குறைவான விலையிலேயே உங்களுக்கு கிடைச்சிடுங்க. அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து அதில் பை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி தான். எதுக்கு இவ்வளோ டேப் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணால் தான் நீங்கள் வந்து அவங்க கைக்கு போய் சேர வரைக்கும் சேஃப்டியாக போய் சேரும். ஏன்னா பேக்கிங் சரியில்லைன்னா பொருள் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தான் பெரிய லாஸு. நான் இவ்வளோ சேஃப்டியாக பேக் பண்ணி கூட பொருள் நல்லா அமுச்சு கூட வந்து ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு தாங்க நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எல்லாமே கெயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ். ஸோ நம்ம வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நடத்த முடியும். நான் இது வரைக்குமே அமேசானில் வந்து 28 திங்ஸ் போட்டிருக்கேங்க. 28 திங்ஸில் எனக்கு வந்து ஒரு திங் தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டேபிள் டேபிள் தாங்க. அதாவது ஸ்டடி டேபிள், குட்டியாக அழகாக ஒரு சின்ன டேபிள் தாங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி டேபிள் தான். ஓகே, நான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா பில் தாங்க. பில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஓட்டணும். எந்த பொருளுக்கு எந்த பில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா மிஸ் ஆகிட்டு வேறு பொருள் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக வருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டேபிளில் வந்து நேற்று எனக்கு 8 ஆர்டர்ஸ் வந்ததுங்க. ஒருத்தர் வந்து 8 ஆர்டர் பண்ணி வாங்கினார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. அது சென்னையிலேருந்து வந்து திருப்பியும் நான் அந்த பேக்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து பிக்கப்புக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க. ஸோ என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பல்க் ஆர்டர் வரும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். டெய்லி ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ்டி தாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு மெயின் பார்ட்டாக வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்குது. லேக்ஸாக சம்பாதிக்கிறவங்க கூட ஜிஎஸ்டி எடுக்க மாட்டாங்க. இதில் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி எடுத்தால் தான் நம்ம வந்து உள்ளவே போக முடியும். ஸோ நம்ம வந்து தைரியமாக எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அது மாதிரி தாங்க நாங்கள் எடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பேக் பண்ணுறதுட்டே எனக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேப் தாங்க. டேப் ரொம்ப சதி செஞ்சிடும். ஒரு முறை வந்து எங்கே பிரிக்கிறோம் அப்படின்னே தெரியாது. ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதுதாங்க எனக்கு கஷ்டமான விஷயம். வேறு எல்லாமே இல்லை. பேக்கிங்லாம் ரொம்ப ஈஸி தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிக்கப் கால் வந்துடுவாங்க. நானும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் எதனா பிஸ்னஸ் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.